பயிற்சி 2.1 நிழலிடப்பட்ட வட்டக்கோண பகுதியின் மைய கோணங்களை காண்க. ஒவ்வொரு வட்டமும் சம அளவு வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. சம அளவு வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. சம பகுதிகளாக பிரித்தல் என்பது சமமாக பிரித்தல் என்பது என்ன வடிவம் அவங்களே சொல்லிட்டாங்க. வட்டத்தை சம கோணங்களாக பிரிக்கணும். அப்ப சம கோணங்களா பிரிக்கணும். என்ன கோணம் இது பேரு வட்டமா இருந்துச்சு. என்ன கோணம் அது? வட்டக்கோணத்தின் அளவு எவ்வளோ? 360 டிகிரி. எத்தனை சமபாகமா பிரிச்சிருக்காங்க? ஒதுக்க போறோம் 360 டிகிரி பை ஈக்குவல் டு இது எத்தனை பிரிக்கணும்? 5 சொல்லுங்க. 360 டிகிரி பை 5 ஈக்குவல் டு இது எத்தனை பிரிக்கணும் பாருங்க. 1 2 3 4 சொல்லுங்க. அப்போ 360 டிகிரி பை 8 ஈக்குவல் டு இது எத்தனை? 10. 360 டிகிரி பை 10 ஈக்குவல் டு இத நீங்க பார்த்த உடனே சொல்லிடலாம். இது என்ன கோணம்? இது செங்கோணம். நேர்கோணம். என்ன கோணம்? நேர்கோணம். அப்போ நேர்கோணத்தினுடைய அளவு எவ்வளவு தான் இருக்க போகுது? பாதியை பிரிச்சா எவ்வளவு தான் வர போகுது? 180. 2 மீதி 1. எத்தனை ரெண்டு இருக்கு? இங்க ஒரு 0. இது 180 டிகிரி. இது 180 டிகிரி. ஓகேவா? இது 360 ஐ 5 ஆல் வகுக்க வேண்டும். 5 அடங்காது. 36ல எத்தனை அஞ்சு இருக்கு? 7 5 35 மீதி 1. எத்தனை ஆயிடுச்சு? 10. அது 10ல எத்தனை அஞ்சு இருக்கு? 2 5 10. அப்ப ஒரு கோணம் எவ்வளவு சாமி? 72 டிகிரி. 72 டிகிரி. அடுத்து 360 எதால வகுக்கணும்? 7 ஆல வகுக்கணும். என்ன சொல்லுங்க. 36ல எத்தனை இருக்குது? 4 32 மீதி 4. எத்தனை 40? எத்தனை 40? ஒரு கோண அளவு எவ்வளவு சாமி இருக்கும்? 45 டிகிரி. 45 டிகிரி. நீங்க 360 10 ஆல வகுக்கணும். ஒரு 10 10 36 10 360. 0 1 0 கேன்சல் ஆயிடுச்சு. எத்தனை டிகிரி ஒரு கோணமா? 36 டிகிரி.